வழியா வந்தாச்சு படத்துக்கு. இன்னைக்கு படத்தை பார்க்குறான், வைபை ஏத்துறான். திரௌபதிடா அப்படின்னு சொல்லி ரீல்ஸை போடுறான். ஆமா, என்ன தியேட்டருக்குள்ள யாரையும் காணா, ஷோ இருக்குதா இல்லையா, எவனையும் காணா. வருவாங்க எங்க போயிட போறாங்க. நம்ம அண்ணன் தான் வந்து அவதாருக்கு ஈக்குவலா படம் எடுத்து வச்சிருக்காரு, எப்படி வராம போவாங்க. தம்பி என்ன பண்ற ஏன் நம்மள வாயை கடிச்சுக்கிருக்க? ஏன்னா எங்க அண்ணன் வந்து காதலுக்கு எதிராக படம் எடுத்து வச்சுருக்காரு, நீ வந்து இதுக்குள்ளே வந்து காதல் பண்ணிக்கிறீங்க. நீ அதுவும் வந்து வாயை கடிச்சுக்கு பிச்சு மிச்சு ராஸ்கல். எங்க அண்ணன் வந்து உங்களை மாதிரி நாட்கள் தான் படம் எடுத்து வச்சிருக்காரா? அது ஓரத்துல உட்காந்துருக்கான் பாரு. என்னடா இது தம்பி என்னடா பண்ற? அடச்சி என்னடா பண்ணிக்கிறீங்க? சவறு கட்டணும் மெரினா பீச் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. போகடா அண்ணே மோகன்ஜி அண்ணே, இந்த மாதிரி ஒரு படத்தை நீ கேவலமா எடுத்து வச்சுக்கிட்டு உன் படத்தை ப்ரொமோஷனுக்காக ரஞ்சித் அண்ணன் வந்து பயன்படுத்துற. வாரேன், உனக்கு தான் நிறைய தரவுகள் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கான காணொலியில நம்ம மோகன்ஜி அவர்கள் பேசின சில பல ஸ்பீச்சுகளை பத்தி கொஞ்சம் அக்குவேராக ஆணிவேராக டீகோடிங் பண்ணிடுவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக திரௌபதி 2 அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடல, யாரும் இல்ல. அந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா நம்ம டீகோடிங் பண்ண போது கிடையாது. யாரு வெட்டியா காசு கொடுத்து போய் படத்துல போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு கண்கள் பாவம் இல்லையா, காதுகள் பாவம் இல்லையா? அதனால அந்த திரைப்படத்தை நான் பார்க்கல. நீங்க பாக்குறதா பார்க்காதீங்க, வேணாம். இந்த மாதிரி மோகன்ஜி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய திரைப்படத்தை எப்படியாச்சும் ப்ரொமோஷன் பண்ணிடணும் அப்படின்ற காரணத்துக்காக பாரஞ்சித் அவர்களை வந்து வம்புழுத்து வச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, அண்ணன் மோகன்ஜி அவர்களை பார்த்தா ரொம்ப உள்ளபடியே பாவமா வந்து இருக்குங்க. அதாவது படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக நீங்க பாரஞ்சித்தை வந்து உங்களுடைய எதிரின்ற மாதிரி செட் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தாரேன், இந்த ஸ்கிரிப்டை நீங்க வந்து அப்படியே பொது வழியில் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படியே விமர்சனம் பண்ணி உங்க படம் ப்ரொமோஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எவனோ ஒரு கூறுகட்டை வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான். அந்த ஸ்கிரிப்டையும் வெட்டியா நம்ம மோகன்ஜி அவர்கள் பேசி தற்பொழுது அவர் மேல சாதி வன்கொடுமை வழக்கு பாய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? தன்னுடைய படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா ரஞ்சித்தை எதிராக நிப்பாட்டணும் அப்படின்ற காலத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து ஒரு விஐபி. யாரு அவர்? விஐபியா? நான் வந்து ஒரு விஐபி. நான் வந்து கோவில்ல போனேன் அப்படின்னா விஐபி தரிசனத்துல என் கையை பிடிச்சி உள்ள இழுத்து கூட்டி போய் சாமி தரிசனம் பண்ண வைப்பாங்க. பாரஞ்சித்துக்கு அது மாதிரி கிடைக்குமா பாருங்க அப்படின்ற மாதிரி உட்டாரங்கடி விட்டுருக்காரு நம்ம மோகன்ஜி. அதாவது என்னன்னா, பாரஞ்சித்துக்கு அதெல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைக்கும், நான் இப்ப இருக்க ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்றாராமா. டீஸ் பண்ணி பாரஞ்சித்தை சுரண்டி படத்தை ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நான் தென் தமிழகத்துக்கு போனேன் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளையா நினைச்சு என்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லி, ஆனா பாரஞ்சித் இந்த மாதிரி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கூர்மைப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஒரு சாதிய பார்வையோட பாரஞ்சித் அவர்கள் வந்து அணுகி இருக்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இதுல எப்பரா வந்து ஒரு சாதிய பார்வை இருக்குன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா சாதிய பார்வை இருக்கு. இதனுடைய உள்நோக்கங்களை வந்து நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சாதிய மோதலை தூண்டுவதற்காக மோகன்ஜி அவர்கள் திட்டமிட்டு பேசியிருக்கின்றாரோ அப்படின்ற மாதிரி பார்வையிலும் கூட நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்ல பாருங்க. அதாவது நான் வந்து ஒரு விஐபி தரிசனத்துல என்னுடைய கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போவாங்க, ஆனா பாரஞ்சித்தை கூட்டி போவாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கையை பிடிக்கிறாங்க, என்னுடைய கையை டச் பண்றாங்க அப்படின்னா பாரஞ்சித்தனுடைய கையை டச் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சாதிய பார்வையோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஏங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். அதாவது நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா என்னை வந்து ஈஸியா உள்ள கூட்டி போவாங்க, நான் என்ன வந்து ஒரு விஐபி தரிசனத்துக்கு உள்ள கூட்டி போவாங்க, போய் என்ன வந்து சாமியை பார்க்க வைப்பாங்க, உங்களை பார்க்க வைப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லியிருந்தா கூட நீங்க ஒரு விஐபி இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து அவரை ஃப்ரேமிங் பண்ணுவதற்காக கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம். என் கையை பிடிச்சு விஐபி தரிசனத்துக்குள்ள கூட்டி போவாங்க, அந்த கையை பிடிச்சுன்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்துறாரு மோகன்ஜி அவர்கள்? அப்ப அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன? சாதிய பார்வை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கான். அதுவும் ப்ரொமோஷன் நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க, பாரஞ்சித்தோட டீஸ் பண்றீங்க நீங்க. சோ இதன் மூலமாக சாதிய வன்கொடுமை வழக்கு உங்க மேல பாஞ்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
தவறு மோகன்ஜி அவர்களே. அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு என்ன சொல்றீங்க நீங்க, அதாவது தென் தமிழகத்துக்கு நான் போனேன் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன உட்கார வச்சு என்ன போடுவாங்க, சோறு போடுவாங்க, தன்னுடைய பிள்ளையா நினைச்சு சோறு போடுவாங்க. ஆனா பாரஞ்சித்துக்கு வந்து சோறு போடுவாங்களா, அவரை பிள்ளையா நினைப்பாங்களா? இதான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்க. அதான் ஒண்ணும் கிடையாதுங்க. அதேதான் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக இப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிக அடர்த்தியா வாழ்றாங்க. தென் மாவட்டங்கள்ல இருவேறு சமுதாயங்கள் அடர்த்தியா வாழ்றாங்க. ஒண்ணு வந்து முக்கியத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இன்னொன்று வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க தான் மிக அடர்த்தியாக தென் மாவட்டங்கள் வந்து வாழ்ந்து இருக்காங்க. அப்ப தன்னுடைய படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதாக இருந்தா வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அப்படி கூட சொல்ல முடியாது, பாமகவை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ப்ரொமோஷன் ஆகாது, படம் ஓடாது அப்படின்றது அவருக்குமே தெரியும். அப்ப தென் மாவட்டங்கள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புளை வந்து நம்மளுடைய படத்தினுடைய ஆடியன்ஸா மாத்தணுன்ற காரணத்துக்காக தென் மாவட்டத்துக்கு நான் போனேன் அப்படின்னா என்ன வந்து வீட்டை உட்கார வச்சு சோறு போடுவாங்க, பாரஞ்சித்துக்கு சோறு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இதனுடைய உள்ளார்ந்த நோக்கங்கள் அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள், இடைநிலை சாதியை சார்ந்த மக்கள் வந்து எங்களை ஏத்துக்கிடுவாங்க, என்ன ஏத்துக்கிடுவாங்க, தன்னை ஒரு பிள்ளையா நினைப்பாங்க, என்ன பிள்ளையா நினைப்பாங்க, வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க, எனக்கு சோறு போடுவாங்க. ஆனா பாரஞ்சித்தை வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்க இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அவங்களுடைய பிள்ளை அவங்களை வந்து ஏத்துக்கிடுவாங்களா? இந்த சாதிய பார்வை ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய திரைப்படத்தை ப்ரொமோஷன் செய்வதாக நினைத்து கொண்டு ஒரு சாதிய வன்மத்தை கக்கி இருக்கிறாரு மோகன்ஜி அவர். இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான பார்வை தெரியுமா? உங்களுடைய திரைப்படத்தை நீங்க ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக அந்த தென் மாவட்டங்கள் இருக்கிற இடைநிலை சாதியை சார்ந்த மக்களை நீங்க இழிவுபடுத்தி இருக்கிறீங்க. இதான் நிதர்சனமான ஃபேக்ட். தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பாரஞ்சித்தவர் வந்தாங்கன்னா அவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தென் மாவட்டங்களில் இதே தென் மாவட்டங்கள் தான் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக எல்லா சாதியை சார்ந்த மக்களும் ஒன்றாக இணைந்து போராட்டம் பண்ணாங்க. ஒன்றாக இணைந்து போராட்டங்கள் பண்ணி அந்த டங்ஸ்டன் ப்ராஜெக்டே வந்து அடிச்சு வரட்டினாங்க. இன்னைக்கு டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம மதுரை மாவட்டத்துல இல்லை அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சாதியை சார்ந்த மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து போராடியதுதான். ஆனா அவங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக, உங்களுடைய படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக நீங்க இடைநிலை சாதியை சார்ந்த மக்களை வந்து இழிவுபடுத்துறீங்க. இந்த மாதிரி நான் போனா சோறு போடுவாங்க, அவர் வந்தா சோறு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எவ்வளவு ஒரு எச்சத்தனமான ஒரு கேள்வி இது. அது மட்டுமா, தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் இருக்கிற கோவில்கள்ல பல கோவில்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விபூதி போட்டாதான் சாமி இறங்கும். அந்த மாதிரி ஒரு நல்லிணக்கம் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து இருக்குது. இது சாதிக்கப்படும் நல்லிணக்கம் கிடையாது, மதங்களுக்கும் நல்லிணக்கங்கள் நிறைந்த ஒரு மண்ணு தான் இந்த தென் மாவட்டங்கள். நீங்க மதுரை மாவட்டத்துல இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கள எல்லாருமே மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்துக்கள் எல்லாமே மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யமா வந்து இருப்பாங்க. ஏன்னா அந்த அழகர் ஆத்தர் இறங்குற ஃபங்க்ஷன்ல அந்த அழகருக்கும் இதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தொடர்பு வந்து இருக்குது. அதனால தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் இஸ்லாமிய மக்களை வந்து சொந்தம் கொண்டாடி வந்து அழைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஒரு சாதி நல்லிணக்கத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை உங்களுடைய திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நீங்க தவறா சித்தரிக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல ஏன் வந்து சாதிய வன்கொடுமை வழக்கு வந்து பாயக்கூடாது? இதே செக்கானூரணி ஒரு பகுதி இருக்கு மதுரை மாவட்டத்துல. செக்கானூரணி பகுதியில அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோவில்ல 100க்கும் மேற்பட்ட கெடாக்களை வெட்டி கறி விருந்து வைப்பாங்க, ஒரு சமபந்தி விருந்து வைப்பாங்க. அந்த சமபந்தி விருந்துல மதுரை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை சாதியை சார்ந்த மக்கள் எல்லாமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அட்ராசிட்டி மதுரை மாவட்டத்துல இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது இருக்குது. ஏதோ 1-2 நபர்கள் செய்கின்ற தவறுக்கு ஒட்டுமொத்தம் அந்த மக்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா? ஆனா நீங்க ஃப்ரேம் பண்றீங்க. பாரஞ்சித் வந்தாரா அப்படின்னா சோறு போட மாட்டாங்க, என்ன அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கிடுவாங்க, ஆனா வந்து பாரஞ்சித் நினைக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சாதிய பார்வை. இன்னும் சொல்ல போறாத தென் மாவட்டங்கள் தாங்க வந்து இந்த கோவில் பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது. ஏதோ 1-2 இடங்கள் இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா வட மாவட்டங்கள்ல பாமக பண்ணுது பாரு, அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள் இருக்காது, அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள் இருக்காது. வட மாவட்டங்கள்ல திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தாலும் நாங்க விடமாட்டோம், நீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் கூட நாங்க விடமாட்டோம். பாமகவுடைய பாலு போய் என்ன சொன்னாரு, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாரும் உள்ள விடாதீங்க, வழக்க நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்காதுப்பா, இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்காது. தென் மாவட்டங்கள் வந்து ஒவ்வொரு முறைகள் இருக்கும், ஒவ்வொரு கோவில்களில் வந்து அவங்க ஒவ்வொரு வழக்கு முறைகள் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களுக்கும் கரை மரியாதைன்னு சொல்லி மரியாதைகள் இருக்கும். இந்த மாதிரி வந்து பல விடயங்கள் நல்ல விடயங்கள் நம்ம தென் மாவட்டங்கள் இருக்குது. ஆனா கேவலா உங்களுடைய திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக நீங்க என்ன பண்றீங்க, இடைநிலை சாதியை சார்ந்த மக்களை தவறா ஃப்ரேம் பண்றீங்க. பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக திருப்பி வச்சு பேசணும் அப்படின்னா அப்ப அந்த சாதி மக்கள் இந்த சாதி மக்கள் அப்படியே சண்டை வர நம்ம படம் ப்ரொமோஷன் ஆகும்.
கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? இதற்கே உங்க மேல வந்து சாதிய வன்கொடுமை வழக்கு வந்து பதிவு செய்யுங்க. ரொம்ப தவறு மோகன்ஜி அவர்களே. உள்ளபடியே நீங்க ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க, அந்த திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா வந்து வேற எந்த வகையில வேணாலும் ப்ரொமோஷன் பண்ணலாம். அதை விட்டு வந்து சாதியை மையப்படுத்தி ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான செயல்பாடுங்க. உள்ளபடியே வந்து மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு இனி வரப்போகும் காலங்களில் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஒரு வரலாற்று தரவு நிறைந்த ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுல வந்து எவ்வளவு உண்மைத்தன்மைகள் இருக்கு, எவ்வளவு உட்டாளர்களை விட்டுறீங்கன்றது தெரியல. படத்தை பார்த்தா தெரியும். ஆனா படத்தை பார்க்கறது எனக்கும் விருப்பங்கள் கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்து வச்சீங்க, இந்த மாதிரிலாம் சாதிய பிரச்சனையை தூண்டுற விதமா நீங்க பண்ணா யாரு படத்தை பார்ப்பா? சரி சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க என்பதை ஒரு தோல்மையோட கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.